Hi friends, welcome to China System IET. Hope you guys love electronics, myself too. லாஸ்ட் வீடியோவில் ஈகிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கெர்பர் ஃபைலை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, பிசிபி லேஅவுட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ எண்ணில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சர்க்யூட்டை டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை பிசிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைல் ஸ்விட்ச் டு போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அது ஸ்கிமேட்டிக்ஸ்லேருந்து பிசிபி போர்டை க்ரியேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணோம்னா பிசிபி பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த சர்க்யூட் தான் நம்ம செல்ஃபோன் டிடெக்டர் சர்க்யூட். அந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அந்த சர்க்யூட்டை ட்ராக் பண்ணி அந்த ரீஜியனுக்குள்ளே நம்ம கொண்டு வர்றோம். காம்போனன்ட்ஸை நம்ம ரேண்டமாக இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய சர்க்யூட் ஆர்டராக இருக்குது. பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் பேக்ரவுண்டை ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதற்கு ஆப்ஷன் மெனுவை கிளிக் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற அந்த டைலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூவில் வச்சு நான் அந்த சர்க்யூட்டை கொஞ்சம் சின்னதாக்குறேன். நம்ம பிசிபி டிசைனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்டி ஸ்பேசஸ்லாம் வேஸ்ட் காப்பர் ஏரியாவாக இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் சர்க்யூட்டை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். எவ்வளவு சர்க்யூட்டை சின்னதாக்க முடியுமோ அது வரைக்கும் ஆக்கினா போதும். இப்போ நான் என்னோடய சர்க்யூட்டை கொஞ்சம் விசிபிளாக ஜூம் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் ரூட்டர் ஆப்ஷன் இருக்கும். இது நார்மல் ஒயரிங் மாதிரி தான். பிசிபி போர்டில் வரக்கூடிய அந்த லைன்ஸ் தான் இந்த ரூட்டர். நிறையா லைன்ஸ் இருக்குது. எந்த லைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணலாம். அந்த கனெக்ட் பண்ணோன்னே அந்த லைன் டிஸப்பியர் ஆகிரும். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ரூட்டரும் இன்னொரு ரூட்டரும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ பிசிபி போர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு ரூட்டருக்கும் ஒவ்வொரு பாத் இருக்கும். அதுபடி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஒரு ஹோல்லேருந்து ரூட்டரை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நிறைய ஹோல்ஸை ஹைலைட் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹைலைட்டர் ஹோல்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதாவது கண்டினியூட்டி காமிக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த ஹோல்ஸ் எந்த ஹைலைட்டர் ஹோல்ஸ் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் மேலேயே நம்ம ரூட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா பிசிபி போர்டில் நம்ம இப்போ கொடுக்குற கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். காம்போனன்ட்ஸை நம்ம இன்னொரு பக்கம் சால்டர் பண்ணலாம். அதனால் நம்ம அந்த காம்போனன்ட்ஸ்க்கு மேலேயே நம்ம ரூட்டிங் பண்ணிக்கலாம் இந்த டிசைனிங் ப்ராசஸில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த சாய்ஸை அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நம்ம அதை சூஸ் பண்ணி எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணுது. நான் எந்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். பிசிபி போர்டில் நம்ம சர்க்யூட் டயக்ராம் படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும், அதுபடி தான் காம்போனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை.
நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட அந்த டெர்மினலை வந்து நான் எடுத்து கெப்பாசிட்டாருக்கு ஒரு டெர்மினலுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை கொடுக்குறேன். இந்த மாதிரி அந்த வளையணும் அப்படி இப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதெல்லாம் ஒரு கேம் மாதிரி இருக்கும், பசில் கேம் மாதிரி. எந்த பக்கம் கனெக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகாது அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னென்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த 4th பின்லேருந்து அந்த 4th லெக்லேருந்து நம்ம அந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம இன்னொரு டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த 6th லெக்லேருந்து அந்த ஹைலைட்டடான அந்த ரூட்டருக்கே டைரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம். அங்கே கண்டினியூட்டி இருக்கிறனால டைரெக்டாக நம்ம அங்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு அந்த ரெசிஸ்டாரோட டெர்மினலில் எடுத்து ஃபஸ்ட்டு லெக்குக்கு கொடுத்துட்றலாம். இதே மாதிரி எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ ஆண்டனாவுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ அந்த ரெசிஸ்டாரை எடுத்து 7th பின்னுக்கு நம்ம கொடுத்தோம். இன்னும் ஒரே ஒரு டெர்மினல் தான் பாக்கி இருக்குது. ஓகே, நான் இந்த ஹைலைட்டட் ரூட்டருக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நான் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஏன்னா நிறையா ஸ்பேசஸ் வந்து எம்டியாக இருக்குது. பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நம்மளோட பிசிபி இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இதில் நான் ஜஸ்ட் மூவ் டூல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஜஸ்ட் இன்னொரு தடவை இதை ஹைலைட் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பக்கத்தில் கொண்டு வரோம். இப்போ ஓரளவுக்கு இது பக்கத்தில் வந்துருச்சு. ஒவ்வொரு காம்போனன்ட்ஸோட நேமும் விசிபிளாக இல்லை. அதனால் அதை விசிபிள் பண்ணுறதுக்காக அதை செலக்ட் பண்ணி நல்லா விசிபிளான இடத்துல அதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிசிபியில் பார்க்கும்போது நம்ம அந்த காம்போனன்ட்ஸோட நேம் எல்லாமே கரெக்டாக விசிபிளாக தெரியும். எல்லா காம்போனண்ட்டுக்கும் இதே மாதிரி நேம்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி விசிபிளான ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணணும். காம்போனன்ட்ஸ் நேமை காம்போனன்ட்ஸில் ப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பிசிபியில் அது விசிபிளாக இல்லாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டார், எந்த பொட்டன்ஷியோமீட்டர், எந்த ஐசி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும்.
அந்த பார்டரை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிக்கர் சர்க்யூட் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக மாறிடுச்சு. ரூட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எரர் செக் பண்ணணும். டிஆர்சி அப்படின்னு போட்டிருக்கோம். நான் சர்க்யூட் டயக்ராம் டிசைன் பண்ணும்போது அங்கே ஸ்கிமேட்டிக்ஸில் நான் எரர் செக் பண்ண மாதிரி இங்கே எரர் செக் பண்ணணும். ஸோ ட்ரில் சைஸில் வந்து எனக்கு எரர் காட்டுது. நான் இப்போ அந்த பாலிகன் டூலை வந்து நான் கிளிக் பண்ணி நான் என்னோடய அந்த ஏரியாவை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கவர் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் ரேக் நெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட அந்த காப்பர் ஏரியாஸ்க்கு ஒரு கலர் கிடச்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த டிஆர்சிக்குள்ளே திருப்பி போய் நம்ம செக் பண்ணோம்னா திருப்பி அதே எரர் காட்டுது. எங்கன்னு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்படி காமிக்கலை. ஓகே, ட்ரில் சைஸில் தான் நம்மளுக்கு எரர் காட்டுது. இதை எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி அந்த டிஆர்சிக்குள்ளே போய் சைஸஸ் அப்படிங்கிற அந்த டேபில் நம்ம அந்த ட்ரில் சைஸை சரி பண்ணிக்கலாம். நான் 10ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஓவர்லேங்கிற அந்த எரர் வருது. ஓகே, அதையும் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, டிசைனிங் ப்ராசஸில் நம்ம இப்போ கொஞ்சம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய பிசிபி. இப்போ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு போய் நம்ம நார்மலாக பிளாக் கலருக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணி அதுக்கு இப்போ பிசிபியாகவும் டிசைன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிவிட்டு சேஞ்சில் போய் ஐசோலேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம ஒவ்வொரு ரூட்டையும் நம்ம ஐசோலேட் பண்ணணும். சேஞ்சஸ் தெரியுதா பாருங்கள். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஐசோலேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கேம்ப் ப்ராசஸர் அப்படிங்கிற இடத்துல தான் என்னோடய கெர்பர் ஃபைலை வந்து நான் சர்ச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பாலிகானுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, விசிசின்னு நம்ம கொடுத்துடலாம் பேர். ஓகே, நேம் வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலில் போய் கேம்ப் ப்ராசஸர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே ஃபைலில் போய் ஜாப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இங்கே நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அந்த கெர்பர் அப்படிங்கிற அந்த ஃபைலை நம்ம ஓகே பண்ணிக்கணும். இப்போ எல்லா டேப்ஸும் காட்டுது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஜாப் கொடுக்கணும். சால்டர் சைடு 2 இருக்குது. நான் ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஜாப்னு கொடுக்கணும். நான் இப்போ ஃபைலுக்கு போகிறேன். நேம் பண்ணுறதுல நான் வந்து கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். கேப்ஸில் கொடுத்தா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து தனியாக தெரியும். அதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் தனியாக ஒரு ஃபோல்டரில். நான் சேவ் பண்ணதெல்லாம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். நம்ம என்ன நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரில் போய் நம்ம பார்க்கணும். அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராசஸ் ஜாப் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு தடவையும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ப்ராசஸ் ஜாப் எல்லாமே கொடுத்துட்டோம். நேம்ஸும் நம்ம கேப்ஸில் கொடுத்தாச்சு தனியாக தெரியறதுக்காக. இப்போ சேவ் பண்ணணும்னு கேட்குது. சேவ் பண்ணியாச்சு. அந்த கெர்பர் ஃபைலுங்கிறது டாக்குமெண்ட்ஸில் ஈகிளுங்கிற ஃபோல்டரில் நம்ம ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருப்போம்ல, அந்த ஃபோல்டரில் கேபிட்டல் லெட்டரில் அதோட நேம் இருக்கும்.
அதெல்லாம் தான் நம்ம பிசிபி ஃபேப்ரிகேஷனுக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம அனுப்பணும். அவங்க இந்த ஃபைல்ஸில் தான் நம்மளோட அந்த டிசைனிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அதை தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிடலாம். இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்னால் அதை ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபர்தர் நம்ம பிசிபி ஃபேப்ரிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸை தான் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். தஸ் நம்ம கெர்பர் ஃபைலை ஸ்டோர் பண்ணி காட்டியாச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை பிசிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிசிபியை நம்ம டிசைன் பண்ணணும். அதை கெர்பர் ஃபைலாக ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபைனலி காய்ஸ், பிசிபி டிசைனிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கியூட்டுக்கு நீங்களே பிசிபியை ரெடி பண்ணுங்க. அண்ட் ஃபேப்ரிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கான சிம்பிள் கேள்வி என்னென்னா, வாட் ஆர் த அதர் பிசிபி சாஃப்ட்வேர்ஸ் யூனோ? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.